ஹலோ ஆல், வெல்கம் டு ஹெரிட்டேஜ் ஹெவன். பாரம்பரியத்தை போற்றுவோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சேலுக்கான பொருட்கள் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப அழகான மற்றும் ரொம்ப ரேரான பொருட்களை தான் சேலுக்காக நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டாக நம்ம இதில் பார்க்க போகிறது தான் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் காரைக்குடியை சேர்த்தது. ஒரு அன்யூஸ்டு டவுரி செட் ஆகும். பார்த்தாலே தெரியும், பலபலன்னு இருக்கும். யாருமே யூஸ் பண்ணவே இல்லை, அப்படி புதுசு மாதிரியே இருக்குது. நீங்கள் விட்டு கொண்டு போய்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை சேலுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, அடுத்த மாதம் தீபாவளி வருது. தீபாவளிக்கு ஸ்வீட் செஞ்சு இந்த கண்டெய்னரில் போட்டு வச்சு வீட்டில் வச்சுக்கோங்க. இது ஏர்டைட் கண்டெய்னராகவும் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ப்ரைஸ் போட்டிருக்கோம், வாங்கிக்கோங்க. அடுத்து பார்க்க போகிற பொருள் தான் உரல். உரல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நம்ம கல்லில் பார்த்துருப்போம். இது ப்ரோன்ஸ். மேலே உள்ள பீஸும் கீழே உள்ள பீஸ்லாம் சேம் நேம் தான் போட்டிருக்கு. ரெண்டுமே பேர் தான். இந்த மாதிரி ஒரு உரலை பார்க்க ரொம்ப ரேரானதாக ஒன்றாக்கும். அதுவும் ப்ரான்ஸில் ரொம்ப நல்லாவே எல்லாத்தையும் இடிக்கும். பெப்பர், ஜீரகம், உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் இதில் இடிச்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் அடுக்கு செட். இது ஒரு பெரிய அடுக்கு செட். 7 பாத்திரங்களை கொண்ட அடுக்கு செட். அடுக்கு செட்டு கண்டுபிடித்ததுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, இடத்த சேவ் பண்ணுறதுக்கு தான். இப்போ நம்ம வீட்டில் பாத்திரம் நிறைய அடுக்கி வச்சுட்டே இருப்போம். அப்படி இல்லாமல் ஒரே பாத்திரத்துக்குள்ளே எல்லாத்தையும் வைக்கிற மாதிரி அடுக்கு செட்டு காரைக்குடியில் யூஸ் பண்ணாங்க. இதுவும் ஒரு அன்யூஸ்டு டவுரி செட்டு தான். புதுசாகவே இருக்கும். நீங்கள் ஒரு வாஷ் பண்ணி எடுத்தாலே போதும். மொத்தம் இதில் 7 பாத்திரம் வருது. டெக்கரேஷனுக்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை கிச்சனில் யூஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்பேஸை ரொம்பவே சேவ் பண்ணும். பார்த்திங்கன்னா இதை இப்படி தான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? இப்போ இதை உள்ளே திருப்பி வைக்கிறோம். கரெக்டாக உள்ளே ஏறனமும் கரெக்டாக அப்படி பற்றும். ப்ராப்ளமே கிடையாது. இதுதான் அடுக்கு செட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் முக்காலி. ஹம்ச முக்காலி. ஹம்ச முக்காலி ஏன் சொல்கிறோன்னா, இதோட சென்டர் பீஸ் ஹம்சா. கீழே பார்த்தோன்னா கீழே 3 பேரட் இருக்குது. அன்னமும் சொல்லலாம். இந்த முக்கால் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மேலே ஒரு விளக்கை வச்சு விளக்கேற்றலாம், இல்லை பெரிய விளக்கு வச்சுக்கலாம், இல்லாட்டி பூஜை ஐட்டம் வச்சுக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணலாம். இதுதான் காரைக்குடியை சேர்ந்த ஸ்டீமர். இதுவும் ஒரு அன்யூஸ்டு டவுரி செட்டில் வந்த பீஸ் தான். இது ஸ்டீமர் குட்டியாக இருக்குல்ல, இதில் காய்கறிலாம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டியான அழகான ஸ்டீமர். இதில் நம்ம இட்லியும் சுட்டுக்கலாம். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க தட்டு இட்லியும் நம்மளால் இதில் பண்ணிக்கிட முடியும். மேலே ஒரு துணியை விரித்து இட்லியை ஊற்றினா தட்டு இட்லி தயார். அடுத்து பார்க்க போகிறது தான் குமிழி டப்பா. இதோட மேலே மூடி குமிழ் மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம குமிழ் டப்பான்னு சொல்கிறோம். இதையும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ்லாம் சுட்டி வச்சுக்கலாம். ஏன்னா குமிழ் டப்பாங்கிறது ரொம்ப ஏர்டைட், பயங்கரமாக இருக்கும். உள்ளே இருக்கிற பொருட்கள் எதுவுமே பதத்து போகாது. இப்போ நீங்கள் முறுக்கு சுட்டு வச்சிங்கன்னா அந்த முறுக்கு எத்தனை நாள் ஆனாலும் பதக்காமல் அப்படி உள்ள ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக தான் இந்த குமிழி டப்பா. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதே மாதிரி பழமை வாய்ந்த பாரம்பரியமிக்க பொருட்கள் வேணும்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜான Kerala_Antiques, அதாவது கேரளா ஆன்டிக்ஸ்ங்கிற எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க. அங்கே டிஸ்கிரிப்ஷனில் போராட்டோட ஹைட்டு, லென்த்து, டயமீட்டர் எல்லாமே கொடுத்துருப்போம். எல்லா ஃபோட்டோஸும் கிளியராக இருக்கும். வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க, இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணி கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.